தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் மோசடி நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் 50 அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு சம்மன் அனுப்பி விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 முதல் 2020 வரை முறைகேடுகளில் ஈடுபட்டதாக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 50 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுவரை 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 50 அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நாகையில் 146 பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியில் 1 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக 10 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் இது மிகப்பெரிய முறைகேடு வழக்கு என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல பல்வேறு மாவட்டங்களில் 2 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்திருப்பதாக ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறியுள்ளனர். பஞ்சாயத்து செயலாளர்கள், தொகுதி மேம்பாட்டு அதிகாரிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்டோர் பயனாளிகளாக முன்பதிவு செய்து பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் நிதியை தவறாக பெற்றது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்படும் ஆவாஸ் மென்பொருள் செயலியை தவறாக பயன்படுத்தி அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். தகுதியற்ற நபர்களுக்கு போலி ஆவணங்கள் மூலம் நிதி அளிக்கப்பட்டு வீட்டை கட்டியது போல் புகைப்படம் எடுத்து மோசடியாக செயலியில் பதிவேற்றம் செய்தது ஆதாரங்களுடன் கண்டறியப்பட்டுள்ளது. பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் நடந்த மெகா ஊழலில் இன்னும் எத்தனை அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளது, அப்போதைய அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எந்தெந்த அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்பு உள்ளது என பல்வேறு கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.